யார போடான்ற இல்லங்க பொண்ணு வீட்டாளன் போனா அவுத்து போட்டு பாத்ரூம் போய் உட்கார்ந்திக்குதுங்க. உள்ள போட மாட்டா நீ? என்ன நேலங்க வச்சாங்களா சுத்தமத்துக்கு பாத்ரூம் போயிடுது. அவங்க போறாங்க நீ ஏன் உள்ள போற? ஏங்க நீ பொண்ணு வீட்ட உடனே கத்தத்துக்கு நேரா உள்ள போடா. வெளியில கூப்பிட வேண்டியதானே? வெளியில கூப்பிட்டா மேட்டிட்டு போனா அசாடு போய் எட்டி பார்த்தேன். எட்டி பாத்தியா? அவனுக்கு தேவ கழுவி சாமி என் மகனை பாடுறா. மாப்பிள்ளை பாடுறா. ஐயோ மியாவ் போடாவ. மாப்பிள்ளை சார் பாத்ரூம்ல போய் பொண்ணு குளிக்கும் போது பாத்ரூம் உங்களுக்கு என்ன வருத்தமா? ஆமாண்ணா கோச்சிக்கணும். கோச்சிக்கினியா? ஆமா. கோச்சிக்கு யாருக்கு என்ன? டேடா டேடா. என்ன நடக்குது? என்ன வார்த்தை பேசணும்? நல்ல வார்த்தை பேச மாட்டீங்களா? சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. நீ வயசுல பெரியவில்ல, நீ அவன் சொல்லக்கூடாது அறிவு. ஏண்டா ஒரு கல்யாண வீட்டுல வந்து எப்படி பேசுவாங்க தெரியாது. இப்படியாடா அவசரமா பேசுவேன். ஒரு மங்களகரமான வார்த்தை உன் வாயிலிருந்து வராது. ஆடா உன் கூட்டா கரமாத்துங்க. இதுக்கு தாண்டா இந்த யாயுக்கு நான் வார்த்தை என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. அவனே மேல்றா. ஏங்க இந்த மாதிரி பேச்சலாம் என் வாயிலிருந்து வராதுங்க. அதான் வராதுடா. கூட்ட கோணவியா. சீ கட்டறால தாலி என்னடா தாலி ஒரு வார்த்தை பேசிட்டு ஓரா பேசிறாவா. கல்யாணம் பண்ணா கூட்டு சோடா. கூல் டவுன் போடு. வெறியாச்சுனா வச்சா. போட்டு தர கூல் டவுன். என்னடா? கம்மிடா. எப்படா ஏவி ஏத்துவாங்க. சனியா நீ ரெண்டு பேரும் தேவல போங்கடா. இந்த உடனே மேல்றா. மேல் தான் எல்லாரும். ஏங்க மாப்பிள்ளை முன்ன வந்த வாசி. மாப்பிள்ளை ஒரு பக்கத்துல. வந்தாச்சு. நலங்க வைக்க நின்றா குழந்தைங்க. நலங்க வைக்கணுமா? ஏமா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நலங்க வைக்கணுமா? கைத்துல கவுர்ல அந்த பொம்மை அடிக்கும். ஒரு 3 பேர் 5 பேர் இல்ல 7 பேர் வாங்க. ஓடு. கவுரில யாரு? கையில் கவுரில யாரு? கல்யாணம் ஆகாத கிண்ணி பெண்கள். கன்னி பெண்கள். கன்னி சுமங்கலி பெண்ணை கூப்பிடுறா. அந்த மாதிரி தப்பா நினைச்சுக்காது. யாருமே அவனை போய் என்னத்துக்கு அடி பண்ணி அவன் சொன்னது ரைட் தான். ஏன்னா அந்த காலத்துல பொம்மை நாட்டிகள்லாம் இருந்தாங்க. காலையில எழுந்த உடனே அந்த தாலி கௌரவத்து கண்ணுல ஒத்திக்குவாங்க. கனவுலயே கண் கண்டு தெய்வம் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அது மட்டும் கிடையாது. மூஞ்சிக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ தாலி கௌருக்கு பழுக்க மஞ்சா பூசுவாங்க. நல்லா இருக்குன்னு பையக்கு மஞ்சள் பூசுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்து பொம்பளைங்க. இந்த காலத்துல ஒரு ஜக்கா சூடு பூசுது. ஜாக்கெட்ட கரை ஒட்டி தான் பூசுது. அப்படியே அவுக்குதுங்க. கட்டோட மாட்டினா பூசுதுங்க. அப்படியே பாத்ரூம் மாட்டு வந்துட்டு காட்டுங்க. போய் தொடம் போட்டு போருமா தாயோ எந்த ஆளி வந்து வச்சு வந்துக்கிறேன் எடுத்து மாட்டிக்கிட்டு மஞ்சா கவுரு இருக்கோ ஒரு யாருக்குமே ஆபத்து கிடையாது. ஆனா அந்த தங்கத்துல சரடுன்னு வந்துச்சு பாரு. அன்னைக்கே குடும்பம் குட்டு சோறா போச்சு. ஒரு 10 லட்சம் ரூபாய் நகை கடையில குத்துட்டு ஒரு 10 சவரத்து நகை மாட்டிக்குவாங்க. இந்த ஆவாத காட்சி எதிர்த்து காட்சி பக்கத்து வீட்டு காட்சிக்கிறான். அவ எதிரில வரும்போது அந்த புடவை மடிப்புல இந்த எடுத்து வெளியே விடுவான். சமாப்பாவாது. எங்க அம்பி சாரி 10 சவரம் பாரி நம்ம சாரம் பாரி நான் மினிக்குன்னு போவான். நான் 2 வீலர்ல செவனேன்னு போயிட்டு வருவான். அந்த தாலியை பார்க்கும்போது கண்ணு பொறுன்னு இருக்கும். ஒரு கையில ஆட்டாடு முருகன் ஒரு கையில தாலி ஆட்டாடு. அப்படியே தாலி பச்சை வண்டியில வர தாலி ஆட்டுக்கு போயிட்டா கூட பரவாயில்ல. அறக்க முடியாத கைத்துல பிகுவா மாட்டிட்டு சின்ன வச்சுக்க. அவன் ஆக்சிலேட்டர் முருகா இது வண்டி பிடாடா. ஏன் தாலியா இருக்கற? ஏமா உன் தாலியா இருக்கற? ஏன் மணிடா என்னடா? இல்ல ஏன் மண்டே சொன்ன சந்தேகமா கேக்குறீங்க. சொல்றா தொட்டு பேசுற. ஏங்க கை வாட்ட அந்த மாதிரி வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்? கை வைக்கலாமாடா? கை வைக்கிறீங்களா? தொட்டால் பீமலர் மலர்ந்தா உங்களுக்கு. ரேஷன் கடைக்கு போய் வரேன். ரேஷன் கடைக்கா? சரிதான். சரி அதான் இந்த பேசிக்கிறேன். கூப்பிடுறா. வாங்கம்மா. 3 பேர் வாங்கம்மா. ஒரு 3 பேர் வாங்கம்மா. வேற ஒரு 3 பேர் வாங்க. கம்மியா கிட்ட 3 பேர் வாங்க. அதிகமா எழுந்து
இந்தா, எடுத்துன்னு போ. ராஜா, தெரியல டேய். போய் தட்டேன்டா, நான் யாரு இல்லைனாமா? ஏம்மா, நிலங்கு வச்சா தட்டி தருவாங்க, எடுத்துப்போம்மா. ஆமா. யாரு தட்டுறா? யாரு தட்டு எடுத்து போவாங்க? உன் புள்ள கல்யாணத்துக்கு யார் தட்டி கொடுப்பாங்க? நீ எடுத்து கொடுறா உன் பழத்துல. யாரு தட்டு பத்தியா? கல்யாணத்துக்கு வெட்டிடா அது. அக்கா, எங்கன்னா நிலங்கு வைக்க போய் ஏன்னா அடுப்புக்கு ஷேர் பண்ண போது மொழிவாங்க. ஐயா ஐயா, வீட்டுல வாசக்காலுக்கு போட்டு வச்சு என் மூச்சில வச்சு போட்டிக்கா. ஆளை குத்துறீங்க, யாருன்னா ஒரு ரூபாய் போட்டீங்களா தட்டல? நாட்டாம்கார் எங்க இருந்தாலும் இன்னும் சிறிதளவு ஒரு கடை ஆடு ஓட்டுநர் மொழி கேட்டு ஒழுகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருவரும் மொழிவோட போடுவோம். இந்த மாதிரி அப்பா பூசுவாங்க. ஐயா, வயசுக்கு எடுத்துக்கிறேன். ஏய், நலங்கு முடிஞ்சாச்சு. நிலங்கு பிரமாதமா வச்சிட்டாங்க ஐயா. போயிடா. அடுத்து மொய்யா மொய்யா பட்ட மொய்யே பட்ட போயிடா. பட்ட மொய்யே மாப்பிள்ளை சொந்தக்கார பொண்ணுக்கு சொந்தக்கார மாப்பிள்ளை தாய் மாமா பொண்ணுக்கு தாய் மாமா எல்லாரும் வாங்கோ. மொய் மொய்யே 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 ஏய், யாருமே வெய்யே ஏங்க எந்த கல்யாணத்துக்கு போய் மொய் வச்சட்டாங்க. உள்ள கல்யாணத்துக்கு மொய் வைப்பாங்க. போடா. தீனி தோண்டுறியா? வாடா. கேட்க வேண்டாம். ஐயா வரேன் சாமி. இன்னும் குடநகரை சேர்ந்து எங்கள் அன்பு பண்பும் பாசத்துக்குரிய ஆறுமுக சாமி ஐயா அவர்கள் இங்கு மணமக்களை பாராட்டி மொய் பணமாக 201 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். வாடா வாடா. எங்க போனாங்க நாடாம வரலாம்? எங்க தம்பி வராம. ரைட் உபேரே. இன்னும் உயர்த்துவாளர் தீபக் ஐயா அவர்கள். மாப்ள தீபக் ஐயா யாரு கேட்டா? பெண்ணுக்கு முன்னால் காதல. ஏங்க அவர் தான் எக்ஸ்ல வருறாரு. சொல்லிட்டு பாருங்க. ஏய், நான் பொண்ணை கட்டறதா இல்லையாடா? என்னடா இது? அண்ணா கட்டறதா இல்லையா? நீ ஏன் கட்ட போற? மாப்ள கட்டுங்க. என் புள்ள தானே சொல்றா. ஐயோ ஐயோ, இந்த குடும்பத்துல ஏதோ குழப்பங்கறப்பா. இன்னும் சகலகலா தோழி யூடியூப் சேனல் உரிமையாளர் ரேகா அம்மையார் அவர்கள் இங்க மணமக்களை பாட அப்படியே கொட்டாவுல விடுங்க. இப்படி திருப்பி விடுங்க. பாக்ஸ் இப்படி கவுத்துடுங்க. போய் மாறாண்ட போடு. ஐயோ அம்மா ஓடுறியம்மா. ஐயோ வெக்க பாத்துக்கிச்சு. இந்த கல்யாணம் ஓ மஞ்சள பூசிட்டாங்க. விறுவிறுன்னு எரியுது அடி அம்மா. ஏய், மிளகா தூள் கண்டுட்டுக்கிறாங்கடா பாவி. ஒண்ணில்ல ஒன்னும் பிரச்சனை நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஆமா. ஊருக்கு போயிட்டியா? பண்ணவனே நீ தான் போகும். நான் என்ன பண்ண? சும்மா கிட்ட வந்து கொளுத்திட்டாங்க. அது வெடி வச்சான் பாரு, கல்யாணத்துக்கு பாக்ஸ் திரும்பிச்சு. நான் தான் பண்ணிட்டேன். ஏண்டா எப்பவுமே வாழ வைக்கிட்டா இருந்தா பின்னாடி எடுத்து போய் கூடாது. இங்க எடுத்தாந்து வச்சா இப்படி திரும்பி இருக்கு இல்லையா? எங்க மேல தானே பணம். முய் முஞ்சிது ஐயா. ஏய், ஐயரே, ஐயரே. ஐயர் கஞ்சல விட்டாரா? அட பாவி, ஐயர் வேணும் வைப்பா. ஐயோ ஐயர்ல அந்த கல்யாணம் பண்ண கூடாதா? முடியாது. என்ன வம்ப போச்சாங்க? ஏங்க ஐயர் மட்டும் 2 ஒண்ணு எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டுமா? தெரியுமா? சொல்லுமா. உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செய்தாங்களா? அப்பதான் நான் பிறந்தனா. அப்ப ஐயர் உங்க மேல வச்சிருந்தா? நீ போய் பாத்தியா? எங்க அம்மா வச்சு நீ பாத்தியா? இல்லடா, போறது தெரியும் சொன்னியா, அதனால சொன்னேன். மூஞ்சி வச்சு வைக்கிறான் பாரு. என்ன? மணி பாஸ். ஏய் போய்டா. அம்மா நான் ஐயரை மாறிட்டுமா? அஜித்துக்கு ஆபத்துக்கு பாவலன்னு சொல்லுவாங்க. ஐயரை மாறிட்டுமா? மாலை எடுத்துட்டு வா நீ. ஏய் பிராமணன் எல்லாம் அப்படி பேசுவா. சூத்திரம் முட்டும். அது அபிஷ்டு. அது ஓத்தால சாரபா முட்டும். எடுத்துட்டு வா. ஏய் மகாராணிடா. ஏய் இருக்கட்டும்டா கம்முனடா. ஒரு மன்னரை போய் போட வராதற. அடங்க ஓத்தால ஈச்ச மரம் இருக்கும். ஏண்டா? வாங்க. சொல்லுப்பா. ஐயருக்கு ஒரு சோடா வர வைடா. சோடா கடை தான் போடான்ற. போடா அவ சோடா வீணுக்கு தேவையில்ல போடா. சுக்லாம் பரல வித்து சச்சிவரமா பங்காளிகள வந்தாங்களா? ஏய் எங்க கல்யாணி காலுது? கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வந்தாங்களா? ரைட் ஸ்ரீ சேலே சரியா வாத்தி வர மத்தியானம் வீடியோ மாறபடி மீஸ் எடுக்கறவங்களா மீஸ் எடுத்துக்கலாம். மீஸ் எடுக்க சொல்ற? கல்யாணத்துல வீடியோ எடுக்கறாங்கமா. தாடி மீஸ் வந்தா சிவா இருக்காது. எல்லாரும் சுத்தமா வந்துக்கறாங்க. ரைட் விடு. குருவே பின்ன போட்டுக்காரா. காதலிச்சு கைவிட்டவனும் பாக்கிய கடனை திருப்பி கொடுக்காதவனும்
7:30 மணிக்கு வந்து நின்னவன் ஆஞ்சு வாங்கியார மறந்தவனும் அடுத்தவன் பையிலிருந்து எடுத்து போட்டவனும் இவருக்கு யாது வரணும் கேட்டா ஜாம்பு வேந்தன் ஓடுற ரயில் வச்சு 2 துண்டு ஆக்குறாங்க காலி கதவு தர அரிச்சா வை விடு மொய்யால தூக்குடா அவன் ஏன் முகூர்த்த மேல திணிக்கிட்டா இந்த மந்திரம் எங்க சொல்லுவாங்க தெரியுமா? எங்க சுடுகாட்டுல அர்த்தம் சொல்ல வேண்டிய மந்திரம் அது. அச்சன் கோயில சொல்லிட்டாங்க இல்ல ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடாதுங்க. ஏன் உனக்கு தெரியாதா? எவ்வளவு மந்திரம் வேஸ்டா போயிடுச்சு. வேஸ்டா போவோம். ஏமா கம்முனு உட்காருங்க. ஆம் ஸ்ரீ சேலே சரியா பார்த்து திவாதி கூட வந்தியார் விஜயா மாறுபடி கத்தூரி திலவலாட்டு வரைக்கும் வச்சு சிலை கவுத்துவம் மைக் வேற ஆப் ஆயிடுது. கோவஸ்த பரிவசித கோபால சூடாமணி ஆம் ஆம் 5 மணிக்கெல்லாம் நாடகத்தை விட்டாயிரம் மகா அம்பவத்தை வாங்கியாயிரம் மகா இப்படிக்கு தனியா 1000 ரூபாய் வாங்கியாயிரம் மகா அவங்க பையத்துக்கு வேலை ஏறியாயிரம் மகா 6 ரூபாய் இறங்கியாயிரம் மகா ஆளுக்கு நாளைக்கு ஒரு வரை சாப்பிட்டாயிரம் மகா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியாயிரம் மகா பஸ் ஸ்டாண்ட்ல வளர்த்துறவங்க உழைச்சாயிரம் மகா இன்னைக்கு நாடகத்துக்கு செய்யார் பக்கத்தில் நெடுங்கல் புதூர் நாடகத்துக்கு வந்து சேந்தினமாய நமஹ கொள்ளடம் காவேரி கோமரத்தை அவுதரி அப்படி என்றால் திருமணத்திற்குள்ளதாகி ஏற்கனவே ஒருவனை காதலித்து அவனோடு ஒன்று சேர்ந்து குழந்தை ஈடெடுத்து மன குளத்தில் மன மேடையில் வருகின்றாய். நீலாம் ஒரு பெண்ணா? நீ எனக்கு தேவை கிடையாது. இந்த திருமணம் சுத்தமா இருப்பா நல்லவா இருப்பா அப்படின்னு நினைச்சனே அண்ணா. இவ கருப்பு நினைச்சனே கறி துண்டாக்குறாளா அண்ணா. சொந்தத்துல பொண்ணு எடுக்காது சொந்தத்துல பொண்ணு எடுக்காது. என்ன ஒரு வார்த்தை கூட பேசாதே. வரவே வேணாம். எனக்கு தாய் விட்டு வரவே வேணாம். நான் சொன்னேன் அப்பே இவன் ஆரம்பத்திலேயே சொன்னாம்பா சொந்தத்துல பொண்ணு எடுக்காதுன்னு. நீ ஏதோ சொன்னடா. என்னுடைய மனைவி இருக்கிறாளா அண்ணன் பொண்ணு இருக்கிறா அண்ணன் பொண்ணு இருக்கான்னு சொன்னாலே அது கூட பரவாயில்ல. இந்த தேவடி அப்ப அதிகமான சொல்றான். என்னுடைய மான மரியாதை எல்லாமே போச்சுடா. என்ன பேச வேண்டிய ஏய் எது பேசல யாரு புரிஞ்சுக்கணா? ஏமா புரிஞ்சுக்கணா? எங்கனா நடக்குமா இந்த மாதிரி அநியாயம்? எங்கனா நடக்குமா? கல்யாணம் ஆவதுக்கு முன்னே கோயில் தேட்டுறது மனமேடையில உட்கார நடக்கலாமா? தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னே கோயில் எப்படி வந்து? அது நான் சொல்றேன். தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னே கோயில் எப்படி வந்து? நான் கோயிலுக்கு போய் தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. சொல்ல வேண்டாங்க. தப்பு பண்ண போ பேசக்கூடாது எப்படி சொல்ல முடியும்? அருமையா பொண்ணு பெத்து வச்சிருக்காங்க. டேய் அட புண்ணாக்கு சொன்னவனே 60 ரவுண்டுங்க பொண்ணு இது மாதிரி பெத்து வச்சிருப்பாங்க. எங்க போய் புள்ளி வாங்கியாச்சு 2000 ரூபாய் எங்க வீட்டுக்காரங்க இது மாதிரி இல்ல தூள் போடல. டேய் உன் உடம்புல ரத்தம் தான. நான் இத பாருங்க. நான் சொல்ல போறேன். விளையாட்டுக்கு தான் சொன்னீங்க. நதே நீ பேசாத. தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன கோயில் எப்படி வந்து? ஐயோ நான் கோயிலுக்கு போறேன். டேய் தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன கோயில். டேய் குடும்பம் ராஜி பாரு குடும்பம். டேய் இதே தவறு என் பொண்ணு செஞ்சிட்டா இன்னேல தூக்கு மாட்டி செஞ்சிருப்பேன். உடம்புல ரத்தம் தான ஓடுது. தீவு கட்டல ஓடுது. டேய் எங்கடா போச்சு? என்னடா பொண்ணு வந்து வச்சிரா? என்ன பொண்ணு பெத்து போட்டு வச்சிரா? டேய் குடும்பமானது மொத்த பவரப்பட எடுக்கடா. பாத்து விட பேசாத. நீ பேசாத. பொண்ணு வந்து தேவடியா போய் நீ ஜெயிக்கல. நீ ஜெயிக்கலையாது. கல்யாணம் நடக்குது மாட்டு உட்கார்ந்து குடிச்சு வந்து உட்கார்ந்துடா. இந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துல பாத்தா நீ போய் செத்து போடா. டேய் இந்த காமாட்சி வலக்கங்கடா. டேய் அங்க காமாட்சி டேய் போய் நான் போறேன். கண்டில இருந்து செத்து போடு. செத்து வந்துடா. டேய் லாலா பண்ணடா. நீ போய் ஊட்டல வராதடா. இது நான் பெத்து போடுடா. நான் செத்து இருப்படா.
அம்மா தவளை தன் வாயால கெட்டது போல உன் வாயால் ஏடி கட்டியம்மா என்னரை கட்டி எடுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பேதம்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை யார் பெற்ற குடத்தில் கேட்க பொழுது ஆலயத்தில் கிடைத்த குடத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் திருமணம் தடைப்பட்டு நின்று இருக்குமா விளையாட்டு தனமா சொல்லாதமா வெளியா போகணும்னு சொல்லு தலையில அடிச்சுக்கிட்டு கேட்கலையா பாவி ஏன் குழந்தை தொட்டு விடுது அனைவருமே அனாவசியமா பேசிட்டு போறாங்களப்பா பல வாயம் போடலாம் ஊரு வாயம் போட முடியாதுன்னு சொல்லி மாத்தி கேட்டியா இப்ப வாழ்க்கை இருந்து நிக்கிறியே நான் எந்த கோவில்ல போய் அடிச்சுக்குவேன் நான் இல்லாத பொண்ணு தரப்பா வாழ்த்தது புரிய வைக்க முடியாதுமா வயசானவை கல்யாணம் நின்னதுமே என் உயிர் போயிடுச்சுமா என் உயிர் போயிடுச்சு அப்பா பேசாதீங்கப்பா இந்த உடல் அடிக்குது நான் எதுங்க இருக்கணும் அப்பா அழாதீங்கப்பா மகளே என் மாப்பிள்ள காலில் தான் வீரம்மா நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா எதுக்காக என் தங்கச்சி காலில் வீரே என் மைத்தவன் காலில் வீரம்மா எதுக்குப்பா மீண்டும் என் குழந்தைகளை சொல்லி கல்யாணம் பண்ணிக்குமா அப்பா இத பாருங்க இதே இடத்துல உயிரை விட சொல்லுங்க திருமணம் நினைச்சு நான் உயிரை விட்டுறேன் ஆனா மீண்டும் என்ன திருமணம் செய்யறதுக்கு சொல்லாதீங்கப்பா காலத்துக்கு சொல்ல இருக்கும்பா நான் விளையாட்டுக்கு சொன்ன புரிஞ்சுக்க வரேன்னு தவறா பேசுறாங்க அதுக்கு நான் என்னப்பா செய்யறது மகளே காவேரி நீ அவங்க கையை காலில் பிடிச்சு அவங்களுக்கு எனக்கு திருமணம் செய்து வைக்கிறது எனக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்துருங்க நான் இறந்துடுறேன்ப்பா மகளே அப்படி சொல்லாதுப்பா எனக்கு திருமணம் வேண்டாம் பெண்ணா பிறந்தாலும் ஆம்பளையா பிறந்தாலும் 2 முறை ஊர்வலம் சொல்லுவாங்கம்மா முதல் ஊர்வலம் திருமண வாழ்க்கை சதியும் பதியுமா ஊரறிய உலகறிய மாப்பிள்ள மனகோலத்துல வரீங்களதாம்மா முதல் ஊர்வலம் 2வது ஊர்வலம் வாழ்ந்து மக்களை பெற்றெடுத்து கடைசியாக முடியாம மரணம் அடைந்துட்டா இறுதி ஊர்வலம் வருவாங்கம்மா முதல் ஊர்வலமே தடைப்பட்டு நின்று போச்சு பிடிவாத காரி உனக்கு நான் எதையும் சொல்ல முடியாது நீ ஏத்துக்கவும் மாட்டேன் இந்த குழந்தைய கொடுத்துருமா நான் கொண்டுமா எங்கன்னா அனாத ஆசிரமத்துல சேர்த்துறோம்மா அப்பா பாவப்பா இந்த குழந்தை முகத்தை பாருங்க வாழ வேண்டிய பிள்ளை உலகமே என்ன வேண்டிய தெரியாதவப்பா இந்த குழந்தைய அனாதாசிரமம் சேர்க்க வேண்டாம்ப்பா விட்ட குறையோ தொட்ட குறையோ தொட்டுட்டேன் இன்னும் தாய் தந்தை யாரும் வரல திருமணம் நின்று விட்டது இவனுக்காகவாவது காலம் முழுவதும் நான் கன்னியாக இருந்து கன்னி தாயாக வளர்த்து விடுகிறேன் என்னப்பா கள்ளி தாயா இருந்து இந்த குழந்தையை வளர்ப்பது சொல்றியே இதெல்லாம் சதமாகுமா உனக்கு திருமணம் நடந்து உன் மணி வெற்றியே ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் நீ தாயாக வேண்டும் அது தெரியாம கள்ளி தாயா கண்ணித்தோட இருந்து இந்த குழந்தையை வளர்ப்பணி எப்பொழுது உன்னுடைய நாவில இருந்து இந்த வார்த்தை வந்து விட்டதோ இனி தந்தை 1000 அறிவுரை சொன்னாலும் உன் மனம் ஏற்காது ஆகினாலே அந்த அம்மன் தான் இந்த குழந்தையை உன் கண்ணிலே காட்டினார் அந்த அம்மன் கொடுத்த குழந்தை தானே ராஜா அப்பா அந்த அம்மன் உங்கள் இருவருக்கு துணை நீ இந்த குழந்தைக்கு துணை இந்த குழந்தை உனக்கு துணை நீங்கள் இருவரும் நல்லா இருக்கிறீர்கள் நான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ஆண்டுகளெல்லாம் வணங்கி என் ஒரே ஒரு மகள் மூத்தவள் திருமணம் நின்று போச்சு கன்னி தாயா இருந்து கண்ணி அந்த குழந்தை வளர்த்து சொல்லி நான் அந்த கோவில் குளமெல்லாம் போய் படிக்கிட்டு வருமா ராஜா நல்லா இருமா மகளே காவியா அக்காவை பத்திரமா பாத்துக்கம்மா பத்திரமா தங்கா அக்கா தான் நம்முடைய நாட்டுக்கு புறப்படலாம் இனி இந்த நாட்டில் நாம் இருக்கக்கூடாது அக்கா நில்லுங்க நம்மளுடைய நாட்டுக்கு போக வேண்டும் ஆமா இந்த குழந்தையோட நம்ம நாட்டுக்கு போனா நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க தவறா பேசுவாங்க அதுக்காக சொல்வதை கேளுங்க இந்த குழந்தை என்னிடத்தில் கொடுங்க எங்கன்னா அனாத ஆசிரமத்தில் போய் சேர்த்துட்டு வந்துடலாம் வேணாண்டி பாவண்டி அது எனக்கு தாண்டி பாவம் அக்கா வாழ்க்கையில மாமா திருமணம் செய்து கொண்டு இல்லரும் சொல்லக்கூடிய நல்லறத்துல ஈடுபட்டு உனக்கு குழந்தை பிறந்ததான் அந்த குழந்தை உனக்கு சொந்தமாகும் இந்த குழந்தை உனக்கு சொந்தமாவாதுக்கா அப்படி யாரோ பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீ தாயாக நீ நினைக்காத இந்த பிள்ளை யாரோட கடைசியில் அங்கதான் போய் சேரும் அப்படி கிடையாது இத பாருடி 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால் தான் பிள்ளையா பெறாவிட்டால் பிள்ளை கிடையாதா
எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளை இல்லாமல் பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். அதே போல திருமணம் நின்று விட்டது. நான் உயிர் வாழ்வதே வாழாமல் இருந்து விடலாம். இந்த குழந்தைக்காக நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். அக்கா, ஒரு நாட்டு இளவரசி நீங்க படிச்சிருக்கீங்க. எனக்கு அறிவுரை நீதான் சொல்ல வேண்டும், உனக்கு நான் சொல்லக்கூடாது. என்னதான் இளவரசியா இருந்தாலும் ஒரு பெண்ணா பிறந்துட்டா திருமணம் நடந்தாலும் சரி திருமணம் நடக்கலாலும் சரி தாய்மை குணம் இருக்க வேண்டும். சரி, தாய்மை குணம் மாமா வீடு உனக்காக எத்தனை நாட்டு இளவரசி காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுல யாராவது ஒருவர் திருமணம் செஞ்சுக்கணும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாங்க. மீண்டும் எனக்கு திருமணம் வேண்டாம். அப்பா அழுது கொண்டே போறாங்க. உன் மனம் இறங்கலையா? உன் மனசு நான் கல்லா சொல்றத கேளு. அந்த கோயிலை விட்டுட்டு வந்துருங்க. முடியாதுடி. முடியாதா? கோயிலை நிறுத்தடி. பெற்றெடுத்த தந்தை அடித்து கொண்டே போறாங்க. உன் கொஞ்சம் கூட மனசு இறங்கல. இத பாருடி, தாயில்லா பெண்ணான் தாய் முகத்தை சரிவர பார்க்கவில்லை. தாய் இல்லாத பெண்ணு. என் தாய் இருந்தால் என்னை எப்படி வளர்த்திருப்பார்களோ அதே போல இந்த தாயில்லா பிள்ளையை நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். தாய் இல்லாத பிள்ளை நான் தண்ணி தருதாலே நிக்கிறேன் இன்னைக்கு. இனிமே நாட்டு எதுவுமே கிடையாது. என் நாட்டு விட்டே போடி. எங்கடி போவேன்? எங்கடா போய் செத்து தொழிடி. வயசுல செத்து போடி சொல்ற தங்கச்சி போடி. ஆடி என்ன சொன்னாய்? ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ
இந்த தங்கையோட இந்த குழந்தை உனக்கு அம்மா ஒழிச்சா கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்குதாடி? உனக்கு இருக்காடி உனக்கு இருக்காடி? உனக்கு இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு இருக்கு. உன் மனசை ஈரம் இருந்தா தந்தை வார்த்தை கேட்டுப்பா. அவதான் பொண்ணு. தந்தை வார்த்தைக்கா மறுப்பு. நீ பொண்ணு. நீ என்ன கேக்குற ஈரம் இருக்கானு? உனக்கு முன்ன மனசாட்சி ஒண்ணு இருக்காடி? அனாதையா இருக்கிற குழந்தைக்கு ஆதரவு கொடுக்கறது தப்பாடி? அனாதைக்கு ஆதரவு கொடுப்பது தப்பா? இனிமேல் உனக்கு யார் கொடுப்பாங்க ஆதரவு? உனக்கு யார் கொடுப்பாங்க? என்னால வாழ முடியும். அந்த அகமாவம் தான் என்று அகமாவம் தண்ணியத்தை அழுக்காது. இனிமேல் நாட்டே இருக்கிறாரு. இன்று முதல் உனக்கு நான் தங்கச்சி கிடையாது, எனக்கு அக்காவும் கிடையாது. அப்படியெல்லாம் சொல்ல எனக்கு யாரு இருக்காங்க? எங்கடா போய் செத்து சொல்லிடி, செத்து சொல்லி சொல்லி போறேன். நான் கிடைத்தேன். என்னத்தான் சேர்க்கலாம், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத பாவினா என்னுடைய வாழ்வு இப்படி ஆக வேண்டுமா? இறைவா, என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து சொந்தியவா இருந்து தொடர்ந்து தானே செங்க என்னை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய் இருந்திருந்தார். எனக்கு இந்நிலைமை இருந்திருக்குமா? மகனே, நீ யார் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பார்த்தால் என்னையே அறியாமல் எனக்குள்ள ஒரு பாசம் தோன்றுகிறதா? இத பாருடா, நீ அனாதையா இருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னால நான் அனாதை ஆயிட்டேன். சிறிது நேரம் நீ அழாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த காவேரிக்கு திருமணம் நடந்திருக்கும். என் கணவர் இடத்தில் கூறி உன்னை ராஜ மரியாதையோடு வளர்த்திருப்பேன். இப்பொழுது நான் உன்னை எப்படி வளர்க்கப் போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே புரியவில்லையடா. மகனே, இன்று முதல் உனக்கு தாய் நான் தான்டா. நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்காவிட்டாலும் ஒரு பெண்ணாக பிறந்தால் தாய்மை குணம் இருக்க வேண்டும். அந்த குணம் என்னிடத்தில் இருக்கிறது. தாய் இல்லையே என்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். இன்று முதல் இந்த காவிரி நான் தாண்டா உனக்கு, நான் தாண்டா உனக்கு. Rosa
காத்திருப்பார். புறப்படுகிறேன். மகனை பார்க்கிறேன். மகனே